நம் வாழ்வில் நமக்கு பிறரால் ஏற்பட்ட காயங்களை சுமந்து கொண்டே செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பிரித்து பார்த்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். அப்படி பார்க்க பழகி கொண்டால் நாம் வாழும் வாழ்வு நமக்கு ஆனந்தமாக அமையும். ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலங்க. அதில் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடுங்க. அதில் கோபம் வன்மம் தேவையற்றதுங்க. இதை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கவனத்தை செலுத்துவோங்க. பயம் அது ரொம்ப மோசமானதுங்க. அதை எதிர்கொள்ள பழகிக்கணுங்க. நம்ம அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நம்ம காட்டினா போதுங்க. பாசம் வைங்க, அது தப்பில்லை. ஆனால் எல்லோர் மேலேயும் கண்மூடித்தனமாக பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தாங்க தப்பு. முடிவு பெறாத வாழ்க்கை நம்ம யாருக்கும் கிடையாதுங்க. அதே மாதிரி பிரிவுன்ற வார்த்தை இல்லாத எந்த ஒரு உறவுமே கிடையாது. எல்லாமே சில காலம்தான்றதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை இனிமையாயிடுங்க. யாருடன் நட்பு கொள்வது என்பதில் கவனம் தேவை. உங்களை பிடிச்ச சிலர் இருப்பாங்க பாருங்க. நீங்கள் தவறுதெல்லாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சால் கூட அவங்க உங்களை வெறுக்க மாட்டாங்கங்க. அவங்களுடைய நேசிப்பு உங்கள் மேலே எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி உங்களை பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தலைக்குப்புற நின்று நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலுமே அவங்களுக்கு நீங்கள் பிடிக்காதவங்களாக தான் இருப்பீங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. நம்ம வாழ்க்கையில் உறவுன்றது முக்கியம்தான். அதே மாதிரி மனிதர்களும் முக்கியம்தான். அதுக்காக நம்ம தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுட்டு கிடைக்கக்கூடிய எந்த உறவும் எந்த மனிதரும் நமக்கு தேவையான்றதை நீங்கள் ஒரு முறை யோசிச்சுக்கோங்க. நீங்களாக மட்டும் இருங்க. யாருக்காகவும் எதையும் மாற்றிக்கணுன்றது இல்லைங்க. ஏன்னா நிரந்தரம் இல்லாத உலகு, நிரந்தரம் இல்லாத மனிதர்கள். நாம் எதுக்காக நம்மளை மாற்றணும்? உங்கள் கிட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறவங்கள விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுப்பதுன்றது வீண்ங்க.